வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சட்டுன்னு செய்கிற மாதிரியான வேர்க்கடலையும் பூண்டையும் வச்சு ஒரு காரசாரமான சட்னி எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதோட நல்ல ஒரு சூடான இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். இவை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சட்னி செய்கிறதுக்கு நம்ம வேர்க்கடலையை வறுத்துக்கணும். அதுக்கு நல்ல ஒரு சூடான பேனில் 1/4 கப் அளவுள்ள பச்சை வேர்க்கடலை, அதாவது வறுக்காத வேர்க்கடலையை போட்டுட்டு ஒரு மிதமான தீயிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கடலை கருகிடுச்சு அப்படின்னா ஒரு கசந்த டேஸ்ட் வந்துடும். அதனால் பக்குவமாக இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு இதை ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா அதில் இருக்க தோலெல்லாம் நல்லா உரித்து எடுத்துடலாம். இப்போ அதே பேன்லேயே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சூடானோடனே 1/4 கப் அளவுள்ள பூண்டு, அதாவது ஒரு 8 பூண்டை 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். பெரிய சைஸில் இருக்கிறனால. சின்ன வெள்ளைப்பல் பூண்டு அப்படின்னா நீங்கள் ஒரு 10லேருந்து 12 சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன வெங்காயத்தை 4ஆக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துட்டு அதனால் பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அதை உருட்டி திக்காலாம் போட வேண்டாம். இதை எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு லைட்டாக செவக்கிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது வதங்கிறதுக்குள்ளேயே கலருக்காக 2 காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கிறேன். அது காரம் இருக்காது. காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 வரமிளகா நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த பேனில் இருக்க சூட்டுக்கே அந்த சீரகம் வறுபட்டுரும். அதுவும் கருகிடுச்சு அப்படின்னா ஒரு கடுத்த டேஸ்ட்டு வந்துடும். இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கப்போ நான் தோல் உரித்த 1/4 கப் அளவுள்ள வேர்க்கடலை, சட்னிக்கு தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சதுக்கப்புறமா தண்ணி தெளித்து மிக்சியில் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தாளிக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா எண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடைசியாக நான் 2 பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறமா கருவேப்பிலையை போட்டுட்டு மேலே ஊற்றிட வேண்டியதான். ரொம்ப சுவையான வேர்க்கடலை பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த சட்னியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.